அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கோடான கோடி நன்றி. நீர் என் தெய்வம், அடியான் உம்முடைய ஊழியக்காரர். என்னோடும் என் ஜனங்களோடும் வானம் கவிழ்ந்த தேசம் வரை இருக்கிற பூமியின் குடிகளோடும் என் தேவாதி தேவன் பேசுகிறார். இந்த வார்த்தையானது புறப்பட்டு வருகிற பொழுது இந்த பூமியின் குடிகளின் செவிகள் திறக்கப்பட வேண்டும், இருதயம் திறக்கப்பட வேண்டும், உணர்வுள்ளவர்களாய் மாற வேண்டும். எல்லா செவிகளிலும் இருதயங்களிலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த சத்தம் விடுவதாக எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் அடியானோட தொண்டையை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொரு வார்த்தைகளும் வெண்கலத்தை போல வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பேசும் நல்ல பிதாவே. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71:5 வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தனாகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும், நீரே என் நோக்கமும், என் சிறுவயது தொடங்கி, என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர், என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. தேவனோட மனுஷனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கம். அங்கே தாவீது சொல்லுகிறார், நீரே என் நோக்கம். என் ஜனமே, பூமியில் வாழ்கிற, பூமியில் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். நீ நோக்கத்தோடு தான் சுத்தி கொண்டிருப்பாய். நீ இதற்கு முன்பு சுத்தினது நோக்கம்தான், சுத்தி கொண்டிருப்பதும் நோக்கம்தான். நீ உன் பிள்ளைகளை பெற்றதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். உன் பிள்ளைகளை இந்த குரூப் படிக்க வைக்கணும்னு நினைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கும். நீ தொழில் செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். நீ இந்த தேவனை தேடி வருகிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். நீ திருமணம் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். இப்படி எல்லாவற்றிற்கும் நோக்கம் இருக்கிறது. ஆனால் என்றைக்காவது இந்த சேனைகளின் கர்த்தர் உனக்கு நோக்கமாய் இருந்தாரா? இல்லை என்றைக்காவது இந்த தேவனோட நோக்கத்தின்படி நீ வாழ வேண்டும் என்று விரும்பினாயா? இந்த பூமியில எல்லாரும் ஓடுகிறார்கள், உழைக்கிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். அந்த வயது வந்த பிறகு திருமணம் ஆகிறது, பிள்ளைகளை பெறுகிறார்கள், அவர்கள் வளருகிறார்கள், அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது, அவர்கள் பிள்ளைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி சந்ததி சந்ததியாய் வந்து கொண்டிருக்கிறது. பணத்தின் மேல் பணம், ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யம், வீட்டின் மேல் வீடு, சொத்துகளின் மேல் சொத்து, ஆஸ்திகளின் மேல் ஆஸ்தி, இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டிருக்கிறீர்களே, எல்லாவற்றையும் அதனது நேரத்தில் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களே. திருமண காலத்திலே திருமணத்தை செய்ய வேண்டும், பிள்ளைகளை பெற்க வேண்டும். ஒருவேளை பிள்ளை இல்லாமல் இருந்தால் போய் அதற்கு மருத்துவம் பார்க்க வேண்டும், இல்லை ஊழியக்காரனை தேட வேண்டும், இல்லை தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்கிறாயே. பிள்ளை படிக்கிற பொழுதே, ஐயோ இவன் இப்படி படிக்கிறான், இவனை இதற்கு படிக்க வைக்கலாம், இவன் நல்லா விளையாடுகிறான், விளையாட்டிலே கொண்டு போய் சேர்த்து விடலாம், ஒரு நாள் இவன் இப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. என்றைக்காவது கிறிஸ்து உனக்கு நோக்கமாய் இருந்தாரா? ஏ பூமியின் குடிகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோக்கத்தோடு வாழுகிறீர்களே, ஒவ்வொரு இரவை ஒவ்வொரு நோக்கத்தோடு கழிக்கிறீர்களே, ஒவ்வொரு காலை வருகிற பொழுது ஒவ்வொரு நோக்கத்தோடு ஓடுகிறீர்களே, மாலை வருகிற பொழுது ஒவ்வொரு நோக்கத்தோடு இந்த இரவை கழிக்கிறீர்களே. தேவனோட ஜனங்களே, என்றைக்காவது கர்த்தர் என் நோக்கமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினீர்களா? என்னைக்காவது இந்த தேவன் உனக்கு நோக்கமாய் இருந்தாரா? இல்லை இந்த தேவனோட வார்த்தை உனக்கு நோக்கமாய் இருந்ததா? இல்லை இந்த படைத்தவர் உனக்கு நோக்கமாய் இருந்தாரா? இல்லை படைத்தவருக்கு நீ நோக்கமாய் இருந்தாயா? அழிந்து போகிற ஆஸ்தி, அழிந்து போகிற ஐஸ்வர்யம், அழிந்து போகிற உலகம், அழிந்து போகிற பொன், அழிந்து போகிற பொருள், அழிந்து போகிற உறவுகள், அழிந்து போகிற மண், அழிந்து போகிற வீடு, அழிந்து போகிற ஆசை, இவைகளுக்கு
நோக்கமாய் ஒவ்வொரு நாளும் அலைந்து திரிகிற பூமியின் குடிகளே, என் ஜனமே, உங்கள் செவிகளில் விழுகிறதா இந்த வார்த்தை? நோக்கம் என்றால் எண்ணம் என்று சொல்லுகிறார்கள், நோக்கம் என்றால் குறிக்கோள் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு குறிக்கோளோடு தான் இருக்கிறீர்கள். என்ன குறிக்கோள்? எப்படியாவது ஒரு சொந்த வீட்டை கட்ட வேண்டும், எப்படியாவது என் பிள்ளையை படிக்க வேண்டும், அவன் எப்படியாவது அரசாங்க உத்தியோகத்திற்கு போக வேண்டும், அவன் எப்படியாவது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். இப்படி அநேகர் குறிக்கோளோடு தான் இருக்கிறீர்கள். என் மகளுக்கு இப்படிப்பட்ட கணவன் வேணும், இப்படிப்பட்ட எனக்கு மருமகன் வேணும், அவன் இப்படி வசதியா இருக்கணும், இப்படி படித்தவனா இருக்கணும், இப்படி குறிக்கோள். ஆண் பிள்ளை பெற்றவர்களுக்கு இப்படி பெண் பிள்ளை வர வேண்டும் என்று குறிக்கோள். 5வது படிக்கிற பொழுது ஒரு குறிக்கோள், 8வது படிக்கிற பொழுது ஒரு குறிக்கோள், 10வது படிக்கிற பொழுது ஒரு குறிக்கோள், 12வது படிக்கிற பொழுது ஒரு குறிக்கோள், கல்லூரி படிக்கிற பொழுது குறிக்கோள். இப்ப எல்லாவற்றையும் குறிக்கோளோட வாழுகிற நீ என்றைக்காவது உனக்கு ஜீவனை கொடுத்து கற்பத்திலே உண்டாக்கி இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிறாரே இந்த தேவனோட குறிக்கோள் என்னவென்று கேட்டு நீ ஒரு நாள் இந்த பூமியில வாழ்ந்தது உண்டா? இல்ல அந்த எண்ணம் தான் உனக்கு இருந்ததா? என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறீர்கள்? என்றைக்கு மனம் திரும்ப போகிறீர்கள்? என்றைக்கு உனக்கு தேவன் நோக்கமாக போகிறார்? அநேகரை குறை சொல்லுகிற நோக்கம், அநேகரை குற்றப்படுத்துகிற நோக்கம், அநேகரை தாழ்மைப்படுத்துகிற நோக்கம், அநேகரை ஏளனம் செய்கிற நோக்கம், இவையெல்லாம் நோக்கமா? ஒருவனை அடித்து ஒருவனை உயர்த்துகிறது, ஒருவனை குறை சொல்லி ஒருவனை உயர்த்துகிறது, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறது, இன்னொருவனை அடித்தவன் பொருளை புடுங்குகிறது, இன்னொருவனை வஞ்சகமாய் பண்ணுகிறது. இதுவா நோக்கம்? இதற்கா தேவன் உன்னை படைத்தார்? இதற்கா தேவன் உன்னை கருவிலே உண்டாக்கினார்? இதற்கா உனக்கு ஜீவனை கொடுத்து வளர்த்தார்? இதற்கா இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கும்படி உன்னோடு கூட இருந்தார்? ஆபத்து வருகிற பொழுது, நெருக்கம் வந்த பொழுது, உபத்திரம் வந்த பொழுது, மரணம் வந்த பொழுது உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து வழிநடத்தி அந்த நோக்கம் என்னவென்று அறிந்தாயா? அந்த நோக்கத்திற்காக வாழ வேண்டும் என்கிற மனம் இருந்ததா? அந்த எண்ணம் இருந்ததா? உன்னை அவர் படைத்தது நீ உன் மனைவியோடு பிள்ளைகளோடு வீடை கட்டி பொன்னோடு பொருளோடு பொய் சொல்லி உலகத்தோடு வாழ்ந்து நீ சாகிறதற்கு உன்னை எதற்கு அவர் காக்க வேண்டும்? உனக்கு ஏன் அற்புதம் செய்ய வேண்டும்? உனக்கு ஏன் விடுதலை கொடுக்க வேண்டும்? உனக்கு ஏன் ரட்சிப்பு கொடுக்க வேண்டும்? உனக்கு ஏன் சுகம் கொடுக்க வேண்டும்? உன்னை ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும்? நீ உன் பிள்ளைகளை படிக்க வைப்பதும் உன்னையும் குடும்பம் பிள்ளைகள் உறவுகள் இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிற நோக்கம் உடையவனாய் இருக்கிற உடையவளாய் இருக்கிற உனக்கு ஏன் இந்த கிறிஸ்து? உனக்கு ஏன் இந்த கர்த்தர்? ஏன் அவர் கைகளை திறக்க வேண்டும்? ஏன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும்? ஏன் உன்னை வாழ வைக்க வேண்டும்? ஏன் உனக்கு சுகம் கொடுக்க வேண்டும்? ஏன் உனக்கு வீடுகளை கொடுக்க வேண்டும்? உனக்கு ஏன் பிள்ளைகளை கொடுக்க வேண்டும்? உனக்கு ஏன் பேர பிள்ளைகளை கொடுக்க வேண்டும்? நோக்கம். நோக்கம். மனைவிகள் இருந்தும் சகோதரன் இருந்தும் தாய் தகப்பன் இருந்தும் தாவீதுக்கு கர்த்தரே நோக்கமாக இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நீரே என் நோக்கம். எனக்கு ஒரு ஆசை இருந்தால் அது கர்த்தர் மேலே, எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தால் அது கர்த்தர், எனக்கு ஒரு நன்மை இருந்தால் அது கர்த்தர், எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தால் அது கர்த்தர், எனக்கு ஒரு விடுதலை இருந்தால் அது கர்த்தர், எனக்கு பொருள் பொன் எல்லாமே கர்த்தர். அதுதான் நோக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நீங்க எந்த கிறிஸ்தவனும் கர்த்தரை நோக்கமாய் வைக்கிறது இல்லை. நீரே என் நோக்கம். தேவனை நோக்கமாய் வைத்திருக்கிறவனே இந்த பூமியில கிறிஸ்தவன். வேதத்தை தூக்குகிறவன் அல்ல, சபைக்கு போகிறவன் அல்ல, மூடி ஞானஸ்நானம் எடுத்தவன் அல்ல. என்னைக்கு ஒரு ஸ்திரியானவளோ ஒரு புருஷனானவனோ ஐயோ என்னை தேவன் இந்த பூமியிலே படைத்தார், நான் வாழுகிற நாளெல்லாம் என் நோக்கம் கர்த்தராகி ஆண்டவர் என்று சொல்லி எவன் வாழுகிறானோ அவனே தேவனுக்கு பிரியமானவனும் தேவனோட பிள்ளையுமாயும் இருப்பான். உங்களுக்கு நோக்கம் தெரியல, ஆனா நோக்கத்தோட இருக்க. இந்த வீட்டை கட்டிடுவோமா, பிள்ளைய படிக்க வச்சிருவோமா, நோக்கத்தோட இருக்க. ஆனா கர்த்தரோட இல்ல. உன் நோக்கம் கர்த்தருடையதா இல்ல. நீரே என் நோக்கம். உங்களால சொல்ல முடியுமா?
கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கம், என் எண்ணம் நீர்தான், என் குறிக்கோள் நீர்தான், என் நோக்கம் நீர்தான், நான் நோக்கி பார்க்கிறது உண்மைதான். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவனோட முதல் நோக்கம், கடைசி நோக்கம் கர்த்தராய் தான் இருக்க வேண்டும். எதற்காக ஆண்டவர் படைத்தார்? ஆதாமும் ஏவாளையும் உண்டாக்கினார், ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கினார். அவர்களுக்கு தேவனோட நோக்கம் தெரியவில்லை, வஞ்சகத்திலே சிக்கிக் கொண்டார்கள். பூமியை படைத்தார், அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. சூரியனை படைத்தார், நோக்கம். சந்திரனை படைத்தார், நோக்கம். வெளிச்சத்தை படைத்தார், நோக்கம். இப்படி தேவன் எல்லாவற்றையும் நோக்கமாகவே படைத்தார். ஆனால் யாரும் தேவனோட நோக்கம் என்ன என்பதை அறியவில்லை, தேவனோட நோக்கத்தை அறிய பிரயாசப்படவில்லை, தேவனோட நோக்கத்தின்படி வாழ விரும்பவில்லை. உலகம் 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 உலகம். நான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் நோக்கம், என் நோக்கமும் அதை தவிர வேற ஒன்று இல்லை. இதை முடிவு செய்து கொள். நோக்கம் நோக்கம். ஆதாமை படைத்த போது தேவன் ஒரு நோக்கத்தோடு படைத்திருப்பார். ஐயோ, நான் விரும்பி விரும்பி என் கைகளினாலே மண்ணை எடுத்து பிசைந்து இப்படி இவன் இந்த பூமியிலே படைத்து என்னோட ஜீவனையே ஊதி ஜீவாத்மா ஆக்குறேன்னு சொல்லி அவர் எவ்வளவு விரும்பி ஒரு நோக்கத்தோடு படைத்திருப்பார். அதிலிருந்து இரத்தமின்றி காயமின்றி ஒரு இருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை உண்டாக்கி ஒரு நோக்கத்தோடு படைத்தார். ஆனால் இருவரும் கர்த்தர் தான் என் நோக்கம், சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் என் நோக்கம் என்று ஈராமல் வஞ்சகத்திலே சிக்கிக் கொண்டார்கள். நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். தேவனோட நோக்கம் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு இந்த பூமியிலே நடந்து விடக்கூடாது என்று சொல்லி அந்த நோக்கத்தை அவன் கெடுத்தான். ஆனால் இவர்கள் அந்த தேவனோட நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். அப்ப தேவன் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு படைத்திருப்பார். உங்களை படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஆனால் நீங்க அந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தை நீ அறிந்தால்தான் நீ தேவனே என் நோக்கம் என்று சொல்ல முடியும். அவரோட நோக்கம் என்னன்னு அறியணும், அவரே உன் நோக்கமா இருக்கணும். என் எண்ணமெல்லாம் கர்த்தர், என் குறிக்கோள் எல்லாம் ஆண்டவர், என் நோக்கமெல்லாம் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்திட்டு வெளியில போய் உன் நோக்கத்தின்படி செய்யறது இல்லை. தேவனுக்கு வாழ்ந்தா உண்மையா வாழுங்க, தேவன் விரும்புகிறபடி வாழுங்க. ஆனால் தாவீது சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே என் நோக்கம். இப்போ உன் நோக்கம், உன் எண்ணங்கள், உன் குறிக்கோள் யாரா இருக்கணும்? கர்த்தராகிய ஆண்டவரா இருக்கணும். ஒரு அலையா சொல்லுமே, இன்றைக்கு வாழ்க்கையில உங்க நோக்கம் மாறுகிறதோ அன்றைக்கு கிறிஸ்து உங்களை விட்டு போய்விடுவார். ஏதேனை விட்டு வந்தார்கள், இன்னும் உள்ள போகல. ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே நீங்க என்ன படைச்சது நோக்கம் என்ன? கேட்டு கேட்டு கிறிஸ்துவோட வாழணும். உன் நோக்கம் என்ன என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை உண்டாக்குனது நோக்கம் என்ன, உருவாக்குனது நோக்கம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது உங்கள் நோக்கம் கர்த்தராய் மாறட்டும். புருஷனை உடையவள் புருஷன் நோக்கம் அல்ல, மனைவியை உடையவள் மனைவி நோக்கம் அல்ல, பிள்ளைகளை உடையவர்கள் பிள்ளைகள் நோக்கம் அல்ல, பெற்றோரை உடையவர்கள் பெற்றோர் நோக்கம் அல்ல. நம்முடைய நோக்கம் கர்த்தராகிய ஆண்டவர். எங்கோ இருக்கிற ஒருவரை, எங்கோ ஒருவரை திருமணத்தில் சேர்ப்பது நோக்கம் அல்ல, சேர்த்தது நோக்கம் வேறு இருக்கிறது. திருமணம் நோக்கம் இல்லை, சேர்த்தது நோக்கம் வேறு. ஒரு பிள்ளை கொடுத்துருக்கலாம், ஏன் 4 பிள்ளை கொடுத்தாரு, அது நோக்கம் இருக்கும். பட் எல்லாவற்றையும் நோக்கம் தேவனிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக உங்களோட நோக்கம் கர்த்தராகிய ஆண்டவராக மாறணும். ஒரு அல்லையா சொல்லுவோமே, இயேசுவே கர்த்தராகிய ஆண்டவரே, இன்றையிலிருந்து இப்பொழுதிலிருந்து நீரே என் நோக்கம் நிறைவேற்றும். ஆமென். யார் நோக்கமா இருக்கணும்? சேனைகளின் கர்த்தர். அவர் நோக்கமாய் இருந்து, இல்லை அவரோட நோக்கமாய் இருக்கிற அவரோட ஆலயத்தில் அவரோட வாசற்படியில் உட்கார்றதே நோக்கமா. ஒரு அல்லையா சொல்லுமே, எல்லாரும் ஆகாமியின் கூடாரத்தை விரும்புகிறீர்கள்,
நீங்கள் 1000 நாள் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் ஒரே ஒரு நாள் இந்த தேவனோட வாசப்படியில் உட்கார்றதுக்கு நிகராகாது. ஒரு அலையே சொல்லுவோமே, நீ இந்த பூமியில் எங்கே வேணாலும் போய், நீ எந்த தேசத்துக்கு வேணாலும் போய் சுற்றிட்டு வந்து, நீ எவ்வளோ கோடி சம்பாரிச்சுட்டு வந்தாலும் ஒரு நாள் வாசற்படியில் உட்கார்றது இருக்கிறது, அதுதான் தேவனுக்கு நல்லது, அதுதான் தேவனோட நோக்கம். ஒரு அலையே சொல்லுவோமே, வாசிப்போமா? வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 84 அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கல. எங்கள் கேடகமாகிய தேவனே, எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும், கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். அங்கே தாவீது ஒரு விண்ணப்பங்களை சொல்லுகிறார். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண் நோக்கமாயிரும். எது இருக்கணும்? கண்ணு நோக்கமா இருக்கணும். உடனே என்ன அர்த்தம்? தேவனோட கண் எப்பொழுதும் நம்ம மேல நோக்கமா இருக்கணும். ஒரு அல்லையா சொல்லுமே, அவருடைய கண் நம்ம மேல நோக்கமா இருக்கணும்னா நம்மளுடைய நோக்கம் சேனைகளின் கர்த்தராக இருக்க வேண்டும். ஒரு அல்லையா சொல்லுமே, கண்ணு அவரையே நோக்கமா இருக்கணும். அப்ப அவர் கண்ணு உன்னையே நோக்கமா இருக்கும். ஒரு அல்லையா சொல்லுமே, நீ அவரை பார்த்தாதான் அவர் உன்னை பார்க்கறது தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதான் பார்க்கறது. தாவீது சொல்லுகிறார், 71 சொல்லிட்டார், நீர் என் நோக்கம் சொல்லிட்டு. இப்போ 84 ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு, உன் கண்ணு என்னையே நோக்கமா இருக்கணும்னு சொல்லு. ஒரு அல்லையா சொல்லுமே, எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும், கண் நோக்கமாயிரும். என்னது? கண் நோக்கமாயிரும். கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். என்ன சொல்றாரு? நோக்கமாயிரும். அப்புறம் அபிஷேகம் பண்ணனோட முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும், 1000 நாளை பார்க்கலும். இந்த பூமியில நீ 1000 நாள் அப்படின்னா எவ்வளவு? அட்லீஸ்ட் 3 வருஷம் இருக்கிறதுக்கும் அவரோட பிரகாரங்களில் இந்த ஆலயத்துக்கு வர்ற ஒரு நாளுக்கு சமமே கிடையாது. ஒரு அல்லையா சொல்லுமே, 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஏன்னா நீ 1000 நாள் சுத்தினாலும் தேவன் பார்க்க மாட்டாரு. ஆனால் அவரோட பிரகாரங்களில் ஒரு நாள் வர்றப்ப அந்த கண் உன்னை நோக்கி பார்த்துரும். ஒரு அல்லையா சொல்லுமே, அவர் உண்மையில் நோக்கமாயிருப்பார். நீ பூமி எங்கும் சுற்றி திரிந்து சம்பாதிச்சு புருஷன் மனைவிக்கு மனைவி புருஷனுக்காக வாழ்ந்து நீ என்ன செய்தாலும் சரி, அது ஒரு நாளும் நல்லதில்லை. ஆனால் அவரோட பிரகாரங்களிலே இருக்கிற ஒரே ஒரு நாள் நல்லது. ஏனென்றால் அந்த நாளையும் உன்னையும் தேவன் நோக்கமாய் பார்ப்பார். ஒரு அல்லையா சொல்லுமே, நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும். நிறைய பேருக்கு ஆகாமிய கூடாரத்தில் ரொம்ப வாசம். வாசிக்கலாம். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். உன் வாழ்க்கையில நீ தெரிந்து கொள்ளணும்னா, உன் பிள்ளையோட படிப்பு இல்லை, வீடு இல்லை, நல்ல வேலை இல்லை, எந்த கடையில் நல்ல நகை இருக்கும் நகை இல்லை, எந்த கடையில் நல்ல புடவை இருக்கும் புடவை இல்லை, எங்கே வேலைக்கு போனால் சம்பாதிக்கலாம் சம்பாத்தியம் அல்ல. நீ இந்த உலகத்தில் முதலா நீ தெரிஞ்சுக்கணும்னா அது தேவனோட ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருக்கிறதுக்கு. ஒரு அல்லையா சொல்லுமே, உள்ளல்ல, முதல்ல வாசப்படியில் காத்திருக்கணும். அப்புறம் அந்த நீதியின் வாசப்படியில் உன்னை தகுதிப்படுத்தணும். அப்புறம் உள்ள வரணும். அவ்வளவு பெரிய ராஜா, பொன் பொருள் எல்லாம் இருக்கு.
தேவன் எல்லா சம்பத்தையும் கொடுத்து வைத்திருந்தார். ஆனா அவர் சொல்றாரு, எங்க ராஜா ஆலயத்தில் காத்திருப்பேன் சொல்றாரு, வாசற்படியில். என் வாழ்க்கையில நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் விரும்பினேன்னா என் பொண்டாட்டி பிள்ளைகள் அல்ல, பொண்டாட்டிகள் இல்லை, பிள்ளைகள் அல்ல, தேசம் தேசத்தின் பொருள் அல்ல, என் தேவனோட ஆலயத்தின் வாசப்படியில் போய் அங்கே எப்போ ஆலயம் திறப்பாங்க, எப்போ ஆண்டவரை பார்ப்போம்னு சொல்லி காத்திருக்கிறேனே, அதைத்தான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறான். ஒரு அல்லையா சொல்லுமே. அதுதான் தேவன் உன்மேல் நோக்கமாயிருக்கிறதும் நீ அவர் மேல் நோக்கமாயிருக்கிறதும். அதுதான் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவரே எனக்கு ராஜாவாக்கிட்டீங்க, இன்னும் பெரிய ராஜாவாக்குங்க. அது தெரிஞ்சுக்கல. ஐயோ இவ்வளோ பிள்ளைகள் கொடுத்தீங்க, அதை தெரிஞ்சுக்கல. மனைவிகள் இருந்தார்கள், அதை தெரிஞ்சுக்கல. எதை தெரிஞ்சுக்கிறார்? வாசற்படி. என்னது? ஆலயத்துக்கு உள்ள வாசற்படி. ஆலயம் திறக்கிற பொழுது, சர்வ வல்லவர் உள்ளே வருகிற பொழுது அந்த வாசற்படியில் யார் காத்திருந்தான்னா முதல்ல பார்ப்பார். அதனாலே தான் அவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். என்னது? ஏன் வேற எங்கேயாவது தட்டியிருக்கலாமே? அப்போ வாசற்படி, தாவீது தெரிந்து கொண்ட வாசற்படி. அந்த வாசற்படியை தான் ஒரு நாள் இயேசு இந்த பூமியில் தட்டுவார். பேதுரு இருந்தபொழுதும் அந்த வாசற்படியில் உள்ள கதவை தான் தட்டினார், வாசற்படி. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, அவர் வீடும் வாசலையும் உண்டாக்குகிறார். வீடுனா ஒரு வாசல் இருக்கணும், ஆலயம்னா ஒரு வாசல் இருக்கணும், அதில் படி இருக்கணும், அந்த படியில் நீ காத்திருக்கணும். அப்படி இருந்தா தேவனோட கண் உன்மேல் நோக்கமாக இருக்கும். ஒரு அல்லையா சொல்லுமே. வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். யார் அந்த வாசற்படியில தெரிந்து கொள்கிறார்களோ அந்த வாசற்படியின் மேல ஒரு கண்ணோக்கமா இருப்பார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இந்த பூமியில யார் உத்தம நடந்தாலும் அவனுக்கு நன்மையை மட்டும் அவர் கொடுக்காம இருக்கவே மாட்டார். ஒரு நிலையா சொல்லுமே, உன் வாழ்க்கையில நன்மை இல்லைன்னா நீ உத்தமம் இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற உத்தமம் இல்லைன்னா இந்த தேவனிடத்துல நன்மையை வாங்கவே முடியாது, அவர் வழங்கவே மாட்டார். ஒரு கண் நோக்கமாக இருக்கிறது. யார் இந்த வாசற்படியில் காத்திருக்கிறார்? யார் இந்த வாசற்படியை தெரிந்து கொள்ளுகிறார்? ஐயோ தேவனோட இருக்கிற அந்த ஒரே நாள் ஓய்வு நல்லது என்று யார் விரும்புகிறார்? யார் அந்த ஓய்வு நாளை தெரிந்து கொள்ளுகிறார்கள்? அவர்கள் மேல் அவரோட கண் நோக்கமாக இருக்கிறது. இந்த சூரியனும் கேடகுமானவர் கிருபையையும் மகிமையும் அருளுகிறார். அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார். அப்படியே தேவன் அருள் செய்து விடுகிறார். நீங்களாம் ஒரு நாள் உட்காந்து நினைச்சு பார்க்கணும். அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, இவ்வளவு பெரிய பயில்வான், நிறைய யுத்தங்களை பார்த்த ஒரு தேவனோட மனுஷன், அநேக சங்கீதங்களை பாடின ஒரு தேவனோட மனுஷன், இவ்வளோ பெரிய ஒரு ராஜா, இவ்வளோ பெரிய குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் இருந்தும் தேவனோட வாசற்படியில் வந்து காத்திருக்கிறதே தெரிஞ்சுப்பேன்னு சொன்னார்னா, அப்போ இந்த தேவனோட வாசற்படி எப்படிப்பட்டது? இந்த தேவாலயத்தின் வாசற்படி எப்படிப்பட்டது? நம்ம அந்த வாசற்படியில் எப்படி இருக்கணும்? எப்படி இருந்தால் அவருடைய கண் நோக்கமாக இருக்கும்? இப்படியெல்லாம் ஒரு வசனத்தை வாசித்து அந்த வாழுகிற மனம் என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு தேவன் கிருபையும் மகிமையும் கொடுத்துருவார். அங்கிருந்து அவர் கண்ணு நோக்கமாக இருக்குன்னு எங்க இருக்குது? வாசற்படியில். வாசற்படியில் நோக்கமாக இருக்கிற கண் அந்த வாசற்படியை தெரிந்து கொள்ளுகிறவர் மேல் இருக்கிறது. அந்த தெரிந்து கொள்ளுகிற மேல் இருக்கிற கண் யார் யார் நான் வருகிறதற்கு முன்பு இந்த வாசற்படியில் காத்திருக்கிறார்கள் என்று பார்ப்பார். வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அவர் எதிர்பார்க்கிற உத்தமம் இந்த நாள் நல்லதென்று விரும்புகிறது. அவர் எதிர்பார்க்கிற உத்தமம் கர்த்தரின் நோக்கம்.
அடுத்து அவர் எதிர்பார்க்கிற உத்தம் 1000 நாளை பார்க்கலும் ஒரே ஒரு நாள், இந்த ஓய்வு நாள் நல்லது. அடுத்து அவர் எதிர்பார்க்கிறது ஆகாமியின் கூடாரத்தில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கலும் அவருடைய வாசற்படியில காத்திருப்பது. இதுதான் உத்தமம். இந்த உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். ஒரு அல்லையே சொல்லுமே. நீரே என் நோக்கம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கம். ஆண்டவரே, இதுவரை என் நோக்கம் எப்படி இருந்தது? என்னை மன்னியும். என் நோக்கமெல்லாம் பூமியும் சுற்றி இருந்தது. என் நோக்கமெல்லாம் உலகமும் உலகத்தையும் சுற்றி இருந்தது. என் நோக்கம் உம்மை சுற்றி இல்லை ஆண்டவரே. என் நோக்கம் உம்முடைய நாளை சுற்றி இல்லை. என்னுடைய நோக்கம் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியை நோக்கி. நீர் என் நோக்கம் ஆண்டவர். கர்த்தர் தான் என் நோக்கம். என் பிள்ளைகளின் நோக்கம் நீர்தான். என் எண்ணங்கள் நீர்தான். என் எண்ணமெல்லாம் கர்த்தர் தான். என் நோக்கமெல்லாம் கர்த்தர் தான். என் குறிக்கோள் எல்லாம் கர்த்தர் தான். என் நோக்கம் சேனைகளின் கர்த்தர் என் நோக்கம். ஒரே நாள் நல்லது என்று சொன்னாரே, அந்த ஓய்வு நாளே என் நோக்கம். ஒரே வாசற்படியை தெரிந்து கொள் என்று சொன்னாரே, தேவனுடைய வாசற்படி, அதுதான் நோக்கம். உடைய கண் நோக்கமாய் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. உடைய கண் என் மேல் நோக்கமாய் இருக்கட்டும். இந்த வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். உன் கண் நோக்கமாய் இருக்கட்டும். உன் கண் நோக்கமாய் இருக்கட்டும். உன் கண் நோக்கமாய் இருக்கட்டும். நீரே என் நோக்கம். எங்களுக்கு உம்முடைய மகிமையை அருளுங்க ஆண்டவர். உம்முடைய கிருபையை அருளுங்க ஆண்டவர். எங்களுக்கு நன்மையை கொடுங்க. உம்முடைய மகிமை இல்லாம வாழ முடியாது. உம்முடைய மகிமை உம்முடைய முகத்தின் அறிவாகிய ஒளி ஆண்டவர், அதை கொடுங்க. உம்முடைய கிருபையை கொடுங்க. உம்முடைய நன்மையை கொடுங்க. கர்த்தரே என் நோக்கம். இந்த வாசற்படியை தெரிந்து கொள்வதே என் நோக்கம். ஒரே நாள் நல்லது, அதுவே என் நோக்கம். என் மேல் கண் நோக்கமாயிரு. உம்முடைய கண் என் மேல் நோக்கமாயிருக்கட்டும். உம்முடைய கண் இந்த வாசற்படி வழியாக வருகிறவன் மேலே நோக்கமாயிருக்கட்டும். உம்முடைய கண் உம்முடைய ஊழியக்காரன் மேலே நோக்கமாயிருக்கட்டும். உம்முடைய கண் இன்னைக்கு இந்த தேவனோட வாசற்படியை தெரிந்து கொள்வேன் என்று சொன்னவர்கள், இந்த வாசற்படியை வந்தவர்கள் மேலே நோக்கமாயிருக்கட்டும். இன்றைக்கு என் ஜனங்களுக்கு உடைய மகிமையும் கிருபையும் அருளுவீராக. உடைய நன்மையை கொடுங்க ஆண்டவர். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கோடி நன்றி. கர்த்தர் என் நோக்கம் நிறைவேற்றி அருள். தாவீதாய் நின்று ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இயேசுவே, வந்திருக்கிற என் ஜனங்களின் மேலே கண்ணோக்கமாயிருந்து மகிமையும் கிருபையும் அருளி நன்மையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நல்ல பிதாவே, ஆமென்.